பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அருமையான சபையின் பிள்ளைகளுக்கும் மற்றும் இந்த ஆராதனையிலே பங்கெடுக்க போகிற பல பகுதியில் பங்கெடுக்க போகிற அருமையான குடும்பத்தார் யாவருக்கும் கர்த்தரும் இரட்சகரும் 1 தீமோத்தேயு 6:12 ஏக தேவனாக சதா காலமும் ஒருவராக இருக்கிற ஆண்டவராக இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். என்னுடைய நியாயாதிபதி இயேசு வரை ஊழியத்தின் மூலமாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனைக்கு இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். நிச்சயமாக இந்த ஆராதனை இந்த நாளில் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கடந்த நாட்களிலே எங்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட கடைசி கால அடையாளங்கள், விசேஷமாக அந்நிய பாஷை வியாக்கியானம், கொரோனாவை குறித்து கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான தீர்க்க தரிசனம், அது மட்டுமல்ல நடந்து கொடுக்க வெள்ளத்தை குறித்து ஆண்டவர் கொடுத்த அந்த பயங்கரமான ஃப்ளட்ஸ், வெள்ளத்தினால உலகத்தின் பல பகுதியில் அழித்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தையை நிச்சயமாக கேட்டிருப்பீர்கள். நாம் கடைசி நாட்களிலே இருக்கிறோம். ஆண்டவர் வாசலருகே வந்து விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் எந்த சூழ்நிலை மத்தியிலும் இயேசப்பாவோட வரைக்கு நீங்கள் ஆயத்தமாக தவறிவிடாதபடிக்கு அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கிருபையாக இயேசப்பா நம்ம கொடுத்த இந்த ஆன்லைன் ஆராதனை ஆசீர்வாதம் தரும்படியாக நம்ம எல்லாரும் ஒருமுறைப்பட்டு இருக்கிற இடங்களில் கண்களை மூடி சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசப்பாவை நோக்கி பார்ப்போமா? ஆமீன். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆராதனைக்கு உரியவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் துதி கனம் மகிமைக்கு பாத்திரரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கிறவர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட கிருபையாக இயேசப்பா உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் இந்த நாளிலே இந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி எங்களுக்கு ஒரு சபை கூடலை தந்திருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபை கூடுதலை, இந்த ஆராதனை எங்கள் மத்தியில் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசப்பா, எங்கள் சபைக்கு நீர் தலைவர் என்று நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட சபையை தந்திருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு நாமத்தாலே கூடி வருகிறோம். எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்ததுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனையை முழு பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆராதனை முடியும் மட்டுமாக நம்முடைய மகிமையால் பிள்ளைகளை நிரப்பிக்கொண்டே இருப்பீராக. அபிஷேகத்தால் நிரப்பிக்கொண்டே இருப்பீராக. உம்முடைய பிரசனத்தாலே நிரப்பிக்கொண்டே இருப்பீராக. அன்று ஒவ்வொரு பகுதியிலும் இயேசப்பா நீர் ஒருவரே வெளிப்படுவீராக. ஆமீன் ஐயா. எங்களெல்லாம் மறைத்து நீர் வெளிப்படும். ஆராயின் முடிவில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா துதி கன மகிமை யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற நம்முடைய பரிசுத்த விலையேறப்பெற்ற நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த ஆராயில் இயேசப்பா மட்டுமே பெறுவாராக. நாம் எல்லாம் சிறுகும்படியாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். இப்போதும் நாம் அருமையான மன் ராபின் ஸ்டீஃபனோடு சேர்ந்து இணைந்து இயேசப்பாவை துதியில் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு துதிகளை செலுத்தி, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, உதடுகள் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆமாம். எல்லாரும் அருமையான மகனோடு சேர்ந்து நாம் முளிரத்தோடு ஒரு மனதோடு விடுதலையோடு இயேசப்பாவை துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். அவருக்கு பிரியமாக இருக்கட்டும் நம்முடைய துதி. நம்முடைய துதி அவருக்கு பிரியமாக இருக்கிற வேலையில் நிச்சயமாக அவரை துதிக்கும் பொழுதே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிட்டு கொண்டே இருப்பார். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். Hallelujah, hallelujah. அருமையான நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார். சபையின் பிள்ளைகளே, நாம் இன்னொரு ஆன்லைன் ஆராதனை மூலமாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக, கர்த்தருடைய நாமத்தை இந்த நேரத்தில் நாம் மகிமைப்படுத்துவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைக்கு யாவரும் உங்களுடைய இதயத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக, இன்றைக்கு கர்த்தருடைய பிரசனம் நம் மத்தியில் இறங்க போவதனால, இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை நாம் உணரப் போகிறதுனால, இன்றைக்கு யாவரும் இந்த நேரத்தில் உங்களுடைய ஆவி, ஆத்மா, தேகம் யாவற்றையும் கர்த்தர் முன்பாக ஒப்பு கொடுத்து
கொடுத்து இந்த நேரத்தில் வெறுமைப்படுத்தி இந்த நேரத்தில் இந்த ஆராதனை வேலைக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்காக நம்மளே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு கர்த்தருடைய கிருபை மட்டும் இருந்தால் நம்மளுக்கு போதும். இன்னைக்கு எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் அது எல்லாம் பூர்ணமாய் விளங்கும்படியாக கர்த்தருடைய கிருபை நம்ம மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்மேல் தங்கி இருக்கும்படி இன்றைக்கு நம்மளுடைய பலவீனங்கள் யாவற்றையும் அவர் மறைத்து இன்றைக்கு நம்மளுக்கு சந்தோஷத்தையும் நம்மளை மேன்மை பாராட்டும் தக்கதாக நம்மளை உயர்த்துகிற தேவனுமாக இருக்கிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் அவருடைய கிருபை நம்மளுக்கு தேவை. ஆமாம், ஹல்லேலூயா. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், கர்த்தர் அவங்களுடைய மத்தியில் நியாயப்பிரமாண பெட்டியின் மத்தியில் இருக்க அந்த கிருபாச தண்டையில் இருந்துதான் அவர்களுக்கு இடைப்பட்டார். இதே போல இன்றைக்கு நாமும் அந்த இரக்கத்தை பெற வேண்டும் என்றால், இன்னைக்கு நமக்கு அந்த சகாயம் பெற வேண்டும் என்றால், இன்றைக்கு நாம் தைரியமாக அந்த கிருபாச தண்டையில் நாம் சேருகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அந்த கிருபாச தண்டையில் இருந்து கர்த்தர் நம்முடன் பேசுகிற தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு கிருபையினாலே நாம் வரும் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடாதபடிக்கு இன்றைக்கு தைரியமாக கர்த்தருடைய பிரசன்னத்தில் கர்த்தருடைய கிருபாச தண்டையில் நாம் வந்து சேருகிற பிள்ளைகளாக இருப்போம் என்றால் இன்றைக்கு நம்ம மத்தியில் எந்த குறைவுகளும் இருக்காது. இன்றைக்கு கர்த்தரே நம்மளுடைய அடைக்கலமும் நம்மளுக்கு ரட்சிப்பும் தருகிற தேவனாக இருப்பார். இன்றைக்கு கர்த்தரே நம்மளுக்கு சகாயம் செய்கிற தேவனுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஏனென்றால் எல்லாமே தேவனுடைய ஈவு. ஆமாம், எல்லாமே கர்த்தருடைய ஈவு, அவருடைய கிருபை தான். இன்றைக்கு நாம் பெருமை பாராட்டாதபடிக்கு, எதுவுமே இல்லாதபடிக்கு அவரே முழுமையாக அந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து அவரே முழுமையாக நமக்காக அடிக்கப்பட்டு முழுமையான அந்த பாவங்களை நமக்காக சுமந்து தீர்த்தாரே. எல்லாமே அவருடைய ஈவு, அவருடைய கிருபை தான். அதனால் இன்றைக்கு நாம் எந்த பாவத்தினாலும் மேற்கொள்ளாமல், இன்றைக்கு எந்த பாவத்தினாலும் அழிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபை, இயேசுவுடைய கிருபை நம்மளுக்கு தேவை. அந்த கிருபை தான் இன்றைக்கு நாம் புகழ்ந்து பாட போகிறோம். இன்றைக்கு அந்த கிருபையை குறித்து நாம் பாடும் பொழுது யாவரும் கரங்களை நீங்கள் ஒன்று சேர்த்து இன்றைக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவருடைய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோமாக. ஹல்லேலூயா. ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம்.
நேரத்தில் கர்த்தருடைய கிருபை நம்மேல் தங்கி இருக்கும்படி, இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை இருந்தால் நமக்கு ரட்சிப்பு, நமக்கு சகாயம். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை இருந்ததால் நாம் எந்த பாவம் செய்யாதபடிக்கு இன்றைக்கு நாம் பிழைத்திருப்போம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. அதன்படியாக இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை தான் நம்மளுடைய பலனாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபை தான் நம்மளுடைய கேடகமுமாய் இருக்க வேண்டும். இது எதுவுமே நாம் சம்பாதித்ததில்லை, இதெல்லாம் கர்த்தருடைய ஈவு, இதெல்லாம் தேவனுடைய ஈன்பு என்பதை அறிந்து கொண்டு இன்றைக்கு நாம் இருதயம் நம்பி இருக்கும்படியாக, இன்றைக்கு நாம் சகாயம் பெற்ற பிள்ளைகளாக, இன்றைக்கு மகிமையில் பெரியவராய் இருக்கிறவரும் மகிமை பொருந்தியவருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்தில் ஆராதிக்கும் பொழுது, இன்றைக்கு கிறிஸ்துவுடைய வல்லமை நம்மேல் தங்கி இருக்கும்படியாக, இன்றைக்கு இயேசப்பாவுடைய கிருபை நம்மேல் இருக்கும்படியாக, இன்றைக்கு நம்மளுடைய எந்த பலவீனங்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் தாழ்த்தி வெறுமைப்படுத்தி, இந்த நேரத்தில் ஏசப்பா தான் நம்மளுக்கு கிருபை, ஏசப்பா தான் நம்மளுக்கு சுகம் தர முடியும், ஏசப்பா தான் நம்மளுடைய கேடகம் என்று அறிந்து கொண்டு இன்றைக்கு யாவரும் அந்த கிருபாசத்தண்டியில் சேருகிற பிள்ளைகளாக, இன்றைக்கு அந்த கிருபை மிக்க தேவன் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலாவிக் கொண்டு அந்த கிருபை மிக்க தேவன் உங்கள் மத்தியில் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் தான் நம்மளுடைய தேவன். இன்றைக்கு நாம் தான் அவருடைய ஜனங்கள். இன்றைக்கு அந்த ஜீவனுடைய தேவனுடைய ஆலயமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறபடியினால் இன்றைக்கு யாவரும் கர்த்தருடைய ஆலயம் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டுமோ அதே போல நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு, இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட உலகத்தின் கிரியைகள் நம்ம மத்தியில் இருந்தாலும், பாவங்கள் இருந்தாலும், இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் அகற்றி கர்த்தருடைய பிரசன்னத்தில் தாழ்த்தி வெறுமைப்படுத்தி, என் ஆத்துமா, என் தேகம், என் ஆவி யாவற்றையும் ஏசப்பா உமக்கே நான் அர்ப்பணிக்கிறேன். ஏசப்பா, நீரே என் மத்தியில் இருந்து என் மத்தியில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் மாற்றி இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில் விளங்க வேண்டும் ஏசப்பா. உம்முடைய மகத்துவம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஏசப்பா. உம்முடைய இந்த நேரத்தில் ஆறுதல் எங்களுக்கு தேவை ஏசப்பா. உம்முடைய கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நடப்பிக்கப்பட வேண்டும் ஏசப்பா. அதுக்கு தானே ஏசப்பா இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் செய்கிற கிரியைகளும் அற்புதங்களையும் கண்டு ஏசப்பா உம்முடைய மகிமை, உம்முடைய நாமம் விளங்கப்படும் என்பதற்காக தானே எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஏசப்பா. அப்படி விளங்குவதற்காக, உம்முடைய நாமம் மகிமை பொருந்திய நாமமாக இந்த புறஜாதி மக்கள் மத்தியில் விளங்குவதற்காக, உம்முடைய பிள்ளைகளின் வழியாக, உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையின் வழியாக நீர் மகிமைப்படும்படியாக அதிசயங்களை செய்கிற தேவனாக நீர் இருப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. இயேசுவே, எங்களை உமக்கு தெரிந்து கொண்ட ஜனங்களாக எங்களை தெரிந்து கொண்டதினால் நன்றி ஏசப்பா. எங்களை ஒரு ஆசாரிய கூட்டமாக எங்களை அனுசரித்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ஏசப்பா. ஒரு பரிசுத்த ஜாதியாக எங்களை மாற்றி இருக்கிறீரே, நன்றி ஏசப்பா. நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, நன்றி ஏசப்பா. எங்களை சோர்ந்து போன எங்களுக்கு பலன் தந்து இந்த நேரத்தில் உற்சாகமாக உம்முடைய கிருபையினால் எங்களுக்கு பலனை தந்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இயேசுவே, நீரே எங்களுடைய தேவன், நீரே எங்களுடைய ராஜா. இந்த நேரத்தில் எல்லா ஆராதனையும் உமக்கே ஏசப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்மா, தேகம், எங்களுடைய மூச்சு, எங்களுடைய எல்லா சரீரமும், எங்க ரத்தம் எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. எல்லாவற்றையும் எடுத்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். ஒரு குயவன் கையில் களிமண் போல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக வணைந்து இந்த நேரத்தில் உம்முடைய சாயலாக மாற்றும், உம்முடைய சாயலாக மாற்றுவதற்காக நன்றி ஏசப்பா. இயேசுவே, அர்ப்பணிக்கிறோம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா, அர்ப்பணித்தேன் என்னையே நான், அர்ப்பணித்தேன் என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம்
வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் கொள்வனைந்திடும், என்னை எந்நாளும் நடத்திடும். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் கொள்வனைந்திடும், என்னை எந்நாளும் நடத்திடும். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். நன்றி இயேசுவே, இயேசு தேவா அர்ப்பணித்தேன். இயேசுவே, இயேசுவே நீரே மகா பெரிய பிதா, நீரே நித்திய தேவன், மகத்துவத்தில் நிறைந்தவர் ஏசப்பா. உமே நாங்கள் தேடுகிறோம். இன்றைக்கு வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்தும். இந்த சபை உம்முடைய வார்த்தையை கொண்டு தானே பலப்படுத்தி கொண்டு இருக்கிறீர். அந்த வார்த்தை இந்த நேரத்தில் எந்த பஞ்சமும் இல்லாதபடிக்கு, எந்த குறைவும் இல்லாதபடிக்கு முழு மகிமையோடு இன்றைக்கு உம்முடைய சித்தத்தின்படி இந்த சபைக்கு நீர் பேசும் ஏசப்பா. நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக இயேசுவை அர்ப்பணிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கப்பட வேண்டிய வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து
நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவியென்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடி இராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தம் நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போது நாம் ஒரு அருமையான ஒரு தியானத்துக்கு வழக்கம் போல நம் கடைச்சல இருக்கிறோம். தயவு செய்து ஆரம்பத்தில் சொல்லுகிறேன், இந்த செய்தியை நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடைசி கால அடையாளம் என்கிற அந்த தலைப்பின் கீழ் சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் அநேக காரியங்களை சொல்ல இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை உங்களுக்கு முன்பாக நான் வேதத்தின் அடிப்படையில் வைக்க ஆசைப்படுகிறேன். ஆதலால் தயவுசெய்து ஏன்னு சொன்னால், எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம் அப்படிப்பட்ட ஒரு ஊழியம். நியாயாதிபதி இயேசு வருகிறார் என்கிற ஊழியத்தை இயேசப்பாவே நேரடியாக என் மத்தியில் இறங்கி வந்து என்னை அழைத்து என் கரத்தில் கொடுக்கப்பட்ட ஊழியம். ஆதலால் அந்த கடைசி கால காரியங்கள் வெளிப்பாடுகளை அதிகமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினாலே அடிமை மூலமாக கொடுக்கப்படுகிற செய்திகளை கேட்க தவறிவிடாதிருப்பீர்களாக. கடந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட இப்படிப்பட்ட செய்திகளை தயவு செய்து நீங்கள் கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் இந்த செய்தி கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? தயவு செய்து அன்பாக கேட்கிற, முடிவு வரை கேட்கும்படி அன்பாக கேட்க. இது ஒரு முக்கியமான கடைசி கால அடையாளம். பாருங்கள், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். For we walk by faith, not by sight, not by vision. கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு அப்பமாக பிட்டு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த கடைசி கால அடையாளத்துக்குரிய இந்த வார்த்தையை கொண்டு 2 பாட்டாக 2 பகுதியாக உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். அந்த முதல் பகுதி இன்றைக்கு நான் உங்களுக்கு ஜெபத்தோடு கொடுக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த பகுதி அடுத்த வாரம் கொடுப்பதற்கு எல்லாவற்றிலும் பிரயாசப்படுகிறேன். அது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அன்பான கட்டளை மட்டுமல்ல, ஒரு எச்சரிப்பு. யூதா 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று சொல்லி, அந்த விசுவாசத்தை குறித்து, இந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டதுன்னு சொல்லி அந்த அருமையான ஊழியக்காரன் பரிசுத்த ஆவியில் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. இதுதான் கடைசி கால அடையாளங்களில் ஒன்று என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசம், இந்த விசுவாசம் அருமையான தேவனுடைய பிள்ளை 2 வகைப்படும். ஒன்று எழுத்தின்படியான விசுவாசம், இன்னொன்று ஆவிக்குரியபடியான ஒரு விசுவாசம். இந்த 2 விசுவாசங்களை குறித்து தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 18:8 சொன்னார், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? இந்த எழுத்தின்படியான விசுவாசத்தை காண மாட்டேன்,
ஆவிக்குரிய பிரகாரமான விசுவாசத்தை காண மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தையை தயவு செய்து நாம் உணர்ந்து கொள்வோமா, கேட்டு உணர்ந்து கொள்வோமாக. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையின் அடிப்படையில் அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்க. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இயேசு கிறிஸ்துவின் நாள் ரகசிய வருகை. அப்ப அதுக்கு முன்பாக கேட்டின் மகன் வெளிப்பட வேண்டும். கேட்டின் மகன் வெளிப்படுவதற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை முன்பாக காணப்படுகிற பிரதான அடையாளம் விசுவாச துரோகம். அதனால்தான் இயேசப்பா சொன்னார், நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ. இந்த விசுவாச துரோகம் கடைசி காலத்தில் மலிவாக தாறுமாறாக காணப்படும். அந்த அவிசுவாசம் ஒரு நதியை போல புரண்டு ஓடுகிற காலமாக இருக்கும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை கொண்டு நாம் தியானம் பண்ணுவோம் ஜெபத்தோட. இயேசப்போட ரகசிய வருகைக்கு முன்பாக இந்த 2 வித விசுவாசத்தையும் காண முடியாது என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, இந்த 2 விசுவாசத்திலும் விசுவாச துரோகம் உண்டாகும் என்று வேதம் சொல்லப்பட்ட வார்த்தையை தயவு செய்து மனதில் ஆழமாக வைத்துக்கொண்டு இந்த வார்த்தையை நாம் கேட்போமாக. இந்த விசுவாசத்தோடு நான் சொன்னபோது மறுபடியும் கேட்டின் மகனாகிய அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கும் ஏசப்பாவுடைய ரகசிய வரைக்கும் இந்த விசுவாச துரோகம் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை மறந்து விடாதீங்க, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஜாக்கிரதையாக இருப்போம், எச்சரிக்கையாக இருப்போம். ஏசப்பாவுடைய வரைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. அப்படியான முதலாவதாக இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த முதல் பகுதியில் எழுத்தின்படியான விசுவாசத்தை தான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க இருக்கிறேன். 2 பகுதி. இன்றைக்கு முதல் பகுதி எழுத்தின்படியான விசுவாசம். அப்ப எழுத்தின்படியான விசுவாசம் என்றால் என்ன பாருங்க. கலாத்தியர் 3:6-7 சொல்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் அவசியம் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவதாக யோவான் 11:40 சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் சொன்ன மாற்றும்படியாக இயற்கைக்கு அப்பால்பட்ட அற்புதங்களை அடையாளம் காண வேண்டுமானால், அந்த மகிமையை காண வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவதாக 1 யோவான் 5:4, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தையும் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானையும் ஜெயிக்க வேண்டுமானால் தேவன் நம்முடைய எதிர்பார்க்கிற அந்த பொதுவான அந்த எழுத்தின்படியான விசுவாசம் நமக்கு தேவை. நான்காவதாக மத்தேயு 21:22 மொத்தமாக சொல்லிவிட்டார், எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு விசுவாசம் தேவை என்று சொல்லிவிட்டார். கடைசியாக 5வது எபிரேயர் 11:6 பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர், பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் எழுத்தின்படியான விசுவாசம். என் அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த ஒரே தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த எழுத்தின்படியான பிரதானமான விசுவாசம். அப்ப முதல்ல சொல்லப்பட்ட அந்த 4 ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் கண்டு தேவனுடைய மகிமையை காண வேண்டுமானால் இந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் இல்லாவிட்டால் நாம் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். மறுபடியும் சொல்ல, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் 3 என்று விசுவாசித்தால் யாரை விசுவாசிப்பீர்கள்? கவனம். அவர் தன்னை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் இல்லாவிட்டால் நாம் தேவனுக்கு பிரியமாயிருப்ப கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் இந்த எழுத்தின்படியாய் நாம் விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொதுவான அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதிலே, அந்த விசுவாசம் நம்மிடத்தில் காணப்படுவதிலே ஜாக்கிரதையாக இருப்போமாக. தொடர்ந்து நாம் தியானம் பண்ணுவோம். இந்த விசுவாசம் மூலம்தான் அற்புதம் என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய வேதத்திலே நிரூபித்திருப்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக லூக்கா 5ஆம் அதிகாரம் 18 முதல் 25 வசனங்களை பார்க்கிறோம்.
அங்கே ஒரு திமிர்வாதக்காரனை ஏசப்பாட்ட கொண்டு வராங்க. அவரை வீட்டுக்குள்ளே கொண்டு போக முடியல. கட்டில் கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணுறாங்க நம்ம தெரியும். அங்கே கூரை மேலே ஏறி கூரையை பிரித்து ஏசப்பாவுக்கு முன்பாக கட்டிலோடு அந்த திமிர்வாதக்காரனை இறக்குகிறார்கள். பாருங்க, இறக்கிற மாத்திரத்தில் 20ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, அந்த விசுவாசத்தை கண்ட மாத்திரத்திலேயே, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட என்று சொன்னார். பாருங்க, கட்டப்பட்ட அந்த மனுஷன், பாருங்க, கட்டவிழ்க்கப்பட்ட மகனாக அவன் எழும்பி நடந்தான். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. பார்த்தீங்களா, விசுவாசத்தை கண்டு. இரண்டாவதாக மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வசனங்களை பார்க்கிறோம். 100க்கு அதிபதி. அந்த 100க்கு அதிபதி ஏசப்பாட்ட வந்து, ஏசப்பா என்னுடைய வேலைக்காரன் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறான், வேதனைப்படுறான், நீர் அவனை சுகமாக்க வேண்டும், வா உன்னோடு வருகிறேன். உடனே அவன் சொன்ன வார்த்தை நமக்கு தெரியும். ஐயா, நீர் என் வீட்டுக்கு வருகிற, நான் பார்த்தனால இப்படிலாம் அதிகாரம் உள்ளவனாக இருக்கிறேன், ஒரு வார்த்தை சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் பிழைப்பான். ஒரு வார்த்தை சொல்லும். இங்கே ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அந்த நாட்களில் வேதபாரகர், பரிசேயர், நியாயசாஸ்திரிகள், ஆசாரியர்கள் யாருமே இந்த இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த அந்நியனாகிய 100க்கு அதிபதி, ஆதியிலே வார்த்தையினாலே வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் இயேசுவாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். இவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அற்புதம் நடக்கும் என்பதை விசுவாசித்து அவன் என்ன சொல்கிறான், இவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் பிழைப்பான். உடனே நான் பார்க்கிறோம், அங்கே 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் எல்லாரையும் சொல்கிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி அவனுடைய விசுவாசத்தை கண்டு, போ உன் வேலைக்காரன் பிழைத்திருப்பான் சொன்னார். அவர் சொன்ன மாத்திரத்தில் அந்த நேரத்திலே அந்த வேலைக்காரன் பிழைத்தான் என்பதை நான் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பார்த்தீங்களா, விசுவாசத்தின் மூலம்தான் அற்புதம். மூன்றாவதாக அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, தாயின் வயிற்றிலேயே பிறவிலேயே சப்பானியாக பிறந்த ஒருவனை பவுல் பார்க்கிறான். பார்த்து அவனுக்காக ஜெபம் நினைக்கும் போது அந்த 9ஆம் வசனத்தில் அவனுக்குள்ளாக ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இருக்கிறதை கண்டு. ஆமென். ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இருக்கிறதை கண்டு, அந்த விசுவாசத்தை கண்ட மாத்திரத்திலேயே, மகனே எழுந்து நட, எழுந்து நில், உன் படைக்க விட்டு எழுந்து நில் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அந்த நடக்க முடியாத சப்பானி எழுந்து நடந்தான். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது என்று நான் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 காரியம், இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. விசுவாசம் மூலம்தான் நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த வார்த்தைகள் மூலமாக, இந்த சம்பவங்கள் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நிரூபித்து காட்டுவதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆமென். நாம் தரிசித்தல்ல, நாம் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த வார்த்தை இடையில மனதில் வைத்துக் கொள்வீர்களாக. அதனால் தான் ஏசப்பா இந்த ஊமையான ஆவி பிடித்த ஒரு மனுஷனை கொண்டு வந்தாங்க. அந்த தகப்பட ஆண்டவர் சொன்னார். மார்க் 9:23 ஏசப்பா சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமென். அதுதான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்படியானால் இப்போது இன்னொரு பகுதிக்கு நாம் கடந்து சொல்லும் பாருங்க. ஒரு மகிமையான பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். ஜெபத்தோடு கேளுங்க. விசுவாசத்தின் மூலம்தான் அற்புதம் நடக்க வேண்டும். அப்போ விசுவாசத்தின் மூலமாக அற்புதம் நடக்க வேண்டுமானால் ஏசப்பாவுக்குள்ள இருக்கிற வல்லமை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வல்லமை வெளிப்பட வேண்டும். அவருக்குள் இருக்கிற அந்த வல்லமை வெளிப்பட்டால்தான் அந்த அற்புதம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, மத்தேயு 9:28 பார்க்கும். 2 குருடர்கள் தேடி வந்தாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார், குருட்டுக்கண்கள் திறக்கணும், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? அந்த விசுவாசத்தை விட்டுருங்க. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆம், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வல்லமை வெளிப்பட்டால்தான் அற்புதம் என்பதை எங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இயேசப்பாவுடைய வல்லமையினால் தான் அற்புதம் செய்ய முடியும், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. எந்த ஒரு ஊழியக்காரர் ஜெபித்தாலும், எந்த கூட்டத்துக்கு போனாலும், என் அருமையான தேவனுடைய பிள்ளையே,
உங்களுக்காக இயேசப்பாவோட வல்லமை வெளிப்பட்டால் தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த ஊழியக்காரங்களுக்குள்ள வல்லமை கிடையாது, எந்த ஊழியக்காரன் விசேஷமான காரியம் கிடையாது. நாங்கள் எல்லாரும் அப்பட்டமா, நாங்கள் எல்லாரும் பாடுள்ள மக்கள். எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசப்பாவோட வல்லமை உங்களுக்காக வெளிப்பட்டால் தான் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த ஊழியக்காரனும் அற்புதம் செய்ய முடியாது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மகிமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஒழிய எந்த உலகத்தில் உள்ள ஊழியக்காரர்களும் கிடையாது என்பதை மறந்து விடாது இருப்பீர்களாக. பாருங்க, இயேசப்பாவோட வல்லமையினால் தான் அற்புதம் என்பதை நிரூபிக்க முதலாவது சங்கீதம் 74:13 சொல்லப்பட்ட பாருங்க, தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். ஆமென். இரண்டாக பிளந்த சமுத்திரத்தை கண்ணுனால் கொண்டு வாருங்க, கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாருங்க. இந்த சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்ததுக்கு காரணம் ஏசப்பா அந்த தேவனுக்குள் இருந்து வெளிப்பட்ட வல்லமை. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தீர். ஆம், பி கேர்ஃபுல், மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இரண்டாவதாக லூக்கா 6:19 அதே வல்லமுள்ள தேவன், வல்லமை வெளிப்படுத்த தேவன் மாம்சத்தில் இயேசுவாக வெளிப்பட்ட பொழுது லூக்கா 6:19 சொல்கிறது, முதலாவதாக அவரிடத்தில் இயேசுவிடமிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். Praise the Lord. ஆமே, என்ன அழகாக வார்த்தை சொல்லப்படுகிறது, எவ்வளவு அருமையாக இதனுடைய வார்த்தை நிரூபிக்கப்படுகிறது பாருங்க. இயேசப்பாவிலிருந்து வல்லமை புறப்பட்டு, ஆமென், எல்லாரையும் குணமாக்கினபடினால, ஓ இயேசப்பாவை தொட்ட குணம், அவர் வல்லமை நமக்காக வெளிப்படும் என்று சொல்லி அவரை தொடுவதற்காக வகை தேடினார்கள். மூன்றாவதாக அதே லூக்கா 5:17 அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, இன்னும் அழகாக நிரூபிக்கிறார் பாருங்க. இயேசப்பாவோட வல்லமை தான் அற்புதத்தை செய்ய முடியும் என்பதை நிரூபிக்க கடைசியாக லூக்கா 8:43 முதல் 48 வசனங்கள். நம்ம 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ, சுகம் கிடைக்கல. இயேசப்பா அந்த ஊருக்கு வந்தார். எல்லா ஆஸ்தியும் செலவழிச்சாச்சு, எல்லா வைத்தியமாரும் பார்த்தாச்சு, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. இனி வேற வழி கிடையாது, மரணத்தை தவிர வேறு வழி கிடையாது. நடந்த காரியம் ஓடி வந்து, எப்படிதான் ஓடி வந்தாலும் தெரியும், அதுக்கெல்லாம் நம்ம வியாக்கியானம் பண்ண முடியல, அதுக்கு நம்ம விளக்கம் சொல்ல முடியாது. எப்படிதான் வந்து ஏசப்பா பக்கத்தில் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலேயே அவ்வளவு விடுதலை, அற்புதத்தை பெற்றுக்கொண்டார், அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டார். நாகமானுடைய சரீரம் ஒரு குழந்தை சரீரத்தை போல மாற்றப்பட்டது போல இவருடைய சரீரம் குழந்தை சரீரமாக மாற்றப்பட்டது. உடனே ஆண்டவர் கேட்டார், என்னை தொட்டது யார்? சீசெல்லாம் சொன்னாங்க, என்ன ஆண்டவரே, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க, எல்லாரும் நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள், எத்தனையோ பேருமே தொட்டுக்கிட்டு இருக்காங்க, இதில் யாருமே தொட்டதுன்னு கேட்க முடியும். இல்லை, என்னை தொட்டது ஒருவர் உண்டு என்று சொல்லிவிட்டு பாருங்க 46ஆம் வசனம், அதற்கு இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். ஆமென். என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். ஆமென். எவ்வளவு அருமையான பகுதி பாருங்க, என்ன அருமையான ஒரு உபதேசம், வியாக்கியானம் பாருங்க, என்ன அருமையான ஒரு லெசன் பாருங்க விசுவாசத்தை குறித்து. அப்படியானால் என் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஊழியக்காரர்களை நம்பி அங்கு இங்கு ஓடுகிற அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த ஊழியக்காரத்தில் வல்லமை கிடையாது. நீங்க எங்க போனாலும் உங்களுக்காக ஏசப்பாவோட வல்லமை வெளிப்பட்டாதான் அற்புதம். ஏன் அந்த வல்லமை, ஏசப்பாவோட வல்லமை வெளிப்பட ஏன் வீட்டில இருந்து நீங்க ஜெபிக்க கூடாது? ஏன் நீங்க வீட்டில இருந்து முழங்கால்பட்டு ஏசப்பாவை நோக்கி கூப்பிடக்கூடாது? ஆமென், ஆமென். அப்போ தமது வல்லமை வெளிப்பட்டாதான் அற்புதம் என்பதை ஏசப்பா நிரூபித்து காட்டினார். Glory, praise the Lord. ஆமென். ஆனால் இப்ப கவனிங்க, இன்னொரு அருமையான பகுதிக்கு நான் போக போறேன். தம்முடைய வல்லமையினாலே இவ்வளவு அற்புதங்களை அடையாளங்களை செய்திருந்தாலும், நல்லா கவனிங்க,
தமது வல்லமை குறித்து சிறிது கூட பேசாமல், தம்முடைய வல்லமை குறித்து சிறிது கூட புகழ்ச்சியாய் பேசாமல், தன்னுடைய வல்லமை குறித்து சிறிது கூட பெரிதாக பேசாமல் விசுவாசத்தை குறித்தே பேசினார். விசுவாசத்தை தான் புகழ்ந்தார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. வல்லமையினால், ஏசப்பாவோட வல்லமை புறப்பட்டு அவருடைய வல்லமையினால் தான் அந்த அற்புதங்கள் நடந்திருந்தாலும், என் மகனே, என் வல்லமை உன்னை தொட்டது, உன் கண்கள் திறக்கப்படுவதாக. என் மகளே, என் வல்லமை உன்னை தொட்டது, நீ சுகமடைவதாக. என் மகனே, என் வல்லமை தொட்டது, நீ இப்போ எழுந்து நடப்பாயாக. ஆம், என் அருமையானதை அப்படி சொல்லாமல், என் மகனே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பிரைஸ் தி லார்ட். என் மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பிரைஸ் தி லார்ட். என் பிள்ளையே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதத்தோடு போ. ஆம், தம்முடைய வல்லமை குறித்து சிறிது கூட பேசல. தம்முடைய வல்லமை குறித்து ஒரு சின்ன அளவு கூட புகழ்ந்து பேசல. அதுக்கு மாறாக விசுவாசத்தை தான் புகழ்ந்தார். பாருங்க, எல்லா கர்த்தருடைய பிள்ளை அவருக்கு அற்புதத்தை பெற்ற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் 12 வருஷ ஸ்திரீ, குருடன் சுகமான நேரத்தில், சப்பானிக்கு சுகமான நேரத்தில், மரித்து போன பிரேதங்கள் உயிரோடு எழும்பப்பட்ட நேரத்தில் எல்லாம் அவர் சொன்ன வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இங்குதான் அந்த விசுவாசத்தின் வல்லமை தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். விசுவாசத்தின் மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். பாருங்க, ஏசப்பாவுடைய வல்லமை தான் அற்புதங்கள் அடையாளங்களை செய்தது. ஆதலால் அப்படியானால் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டுமானால் ஏசப்பாவுடைய வல்லமை தான் உங்களுக்கு தேவை. உங்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால் ஏசப்பாவுடைய வல்லமை தான் உங்களுக்கு தேவை. பயங்கரமான வியாதி உங்கள்கிட்ட நீக்கப்பட வேண்டுமானால் ஏசப்பாவுடைய வல்லமை தான் உங்களுக்கு தேவை. பயங்கரமான உங்களை கட்டி வைத்திருக்கிற கடன் பிரச்சனை உங்களை விட்டு நீங்க வேண்டுமானால் உங்களுக்கு தேவை ஏசப்பாவுடைய வல்லமை. உங்களுக்கு கர்ப்பத்தின் ஆசிரியப்பட வேண்டுமானால் தேவை ஏசப்பாவுடைய வல்லமை. உங்களுக்கு வியாபாரம் ஆசிரியப்பட வேண்டுமானால் உங்களுக்கு தேவை ஏசப்பாவுடைய வல்லமை. உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள் எல்லாம் மாற வேண்டுமானால் தேவை ஏசப்பாவுடைய வல்லமை. ஒரு குடும்பத்துக்கு விரோதமான சாத்தானின் வல்லமை அழிக்கப்பட வேண்டுமானால், பில்லி சுனிகள் மந்திரவாதங்கள் அழிக்கப்பட வேண்டுமானால் உங்களுக்கு தேவை ஏசப்பாவுடைய வல்லமை. உங்கள் கையிலும் பிரயாசம் எல்லாம் ஆசிரிக்கப்பட வேண்டுமானால் உங்களுக்கு தேவை ஏசப்பாவுடைய வல்லமை. ஏசப்பாவுடைய வல்லமை. ஏசப்பாவுடைய வல்லமை வெளிப்படாம ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியாது. கண்ணீர் துடைக்கப்பட முடியாது. வேதனை மாற முடியாது. இந்த துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாற முடியாது. புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாற முடியாது. Be careful. அங்கு மீங்க ஓடிக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு இந்த ஏசப்பாவோட வல்லமை நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களுக்காக வெளிப்படும்படியாக உங்களை ஒப்பு கொடுக்கும்படி அன்பாய் தாழ்மையோடு நான் கேட்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வீணாய் இழந்து போயிடாதீங்க. கடைசியில் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான காரியங்கள் இருக்குது. ஜெபத்தோடு கேளுங்கள். பாருங்க, அப்படியான உங்களுக்கு தேவை ஏசப்பாவுடைய வல்லமை. இந்த வல்லமை இல்லாவிட்டால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். இப்ப கவனிங்க. ஆனால் விசுவாசம் இல்லாமல் ஏசப்பாவுடைய வல்லமை நமக்காக புறப்பட முடியாது. ஆமென். ஆனால் விசுவாசம் இல்லாமல், அதுதான் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம். அவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய வல்லமை மாறாத வல்லமை. செங்கடலையே இரண்டாக பிளந்த வல்லமை நமக்காக வெளிப்பட ஆயத்தமா இருக்கிறது. ஆனால் அந்த வல்லமை நமக்காக வெளிப்பட வேண்டுமானால் விசுவாசம் இல்லாமல் அந்த வல்லமை வெளிப்பட முடியாது. Be careful. எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? நீங்க புரிந்து கொண்ட மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் இதயத்தில் ஆழமா பதித்துக் கொள்ளுங்க. தண்ணீர் அற்புதங்களை எதிர்பார்த்து வந்த மக்களிடமெல்லாம் இந்த விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்த்தார். அந்த விசுவாசத்தை கண்ட மாத்திரத்திலேயே, என் மகனே, என் மகளே, உன் விசுவாசம் நிறைச்சித்தது, சமாத்தோடு போ. அற்புதம் நடக்க காரணம். ஆமென். ஆமென். ஆம், அப்படியான அந்த எழுத்தும்படியான விசுவாசம்,
எப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நமக்கு உதாரணம் ஆபிரகாம் தான். விசுவாசிகளின் தகப்பன் அல்லவா அவன். அப்ப அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். அப்படியால் என்ன அருமையான இருந்தோட பிள்ளைகளே, எப்படிப்பட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் பாருங்க. நம்முடைய காணப்பட வேண்டிய விசுவாசம் என்ன பாருங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் நாம் வாசிக்கிறோம். கவனிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனான, விசுவாசத்திலே தகப்பனான. ஆமென். இப்ப பாருங்க, இந்த விசுவாசம் இன்னைக்கு நமக்கு தேவை. 18 உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். வயதான பிள்ளைகள் கர்ப்பமெல்லாம் செத்து போய்விட்ட நமக்கு தெரியும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படியாக குழந்தை பெற்றுக்கொள்ள வழியில் ஏது இல்லை, வழியே இல்லை. ஆனால் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். இது ஒரு காரியம். அதை உறுதிப்படுத்துவது அடுத்த வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஆமென். மனதில் வைத்துக்கொள், நாம விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கக்கூடாது. அறிந்து கொள்ள போற விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அவன் ஏறக்குறைய 100 வயதிலோனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நினைக்கவே இல்லை. எதற்கு அடையாளம்? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தபடியாக குழந்தை பெற்றுக்கொள்ள ஏது இல்லை. அதே நேரத்தில் அவன் தன்னுடைய செத்து போன சரீரத்தையும் செத்து போன கற்பத்தை எண்ணாதிருந்தான். இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், சூழ்நிலையை பார்க்கவே இல்லை. சூழ்நிலையை பார்த்தா நிச்சயமாக அவன் பின்வாங்கி இருப்பான். சூழ்நிலையை பார்க்கவே இல்லை. சூழ்நிலையை பார்த்ததா இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா, இது ஏதோ நான் இது மனப்பிரமை, இது ஆண்டவர் பேசின வார்த்தையில யாரோ பேசின வார்த்தையை நம்பிட்டேன், தப்பா போயிட்டேன் என்று சொல்லி அவன் ஏமாந்து போயிருப்பான். ஆனால் அருமையான பிள்ளைகளே, அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்பதை உறுதியாக விசுவாசித்தான். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற ஏது இல்லாது சூழ்நிலையே இல்லை, சூழ்நிலையை பார்க்கவில்லை. இது நமக்கு கொடுக்கிற முதல் பாடம். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, பின்னால் கொண்டு வர்றேன் பாருங்க. நாம் சூழ்நிலையை பார்ப்போமையானால் விசுவாசிகளாக மாற முடியாது. சூழ்நிலையை பார்க்கவில்லை. அந்த சூழ்நிலையை பார்க்காம 20 தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், ஆமென், ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து கொஞ்சம் கூட சந்தேகப்படல. அதே விதமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இந்த விசுவாசத்தில் ஆபிரகாம் போல விசுவாசத்திலே நாம் வளருகிற பிள்ளைகளை காணப்பட வேண்டுமானால், விசுவாசத்தில் வல்லவனாக காணப்பட வேண்டுமானால், ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் ஆபிரகாமிடத்தில் காணப்பட்டது போல நம்மிடத்தில் காணப்பட வேண்டுமானால் சூழ்நிலையை பார்க்க கூடாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற இந்த 100கணக்கான வாக்கு தத்தங்களை எந்த விதத்திலும் அவிசுவாசமாய் சந்தேகப்படக்கூடாது. நடக்குமோ நடக்காதோ தெரியாதுப்பா, இப்ப இருக்க சொன்ன அதுல எங்க நடக்கிற மாதிரி தெரியுது இல்ல. அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் பாருங்க. 21 பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினார். ஆமென். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் ஜீவன் உள்ளவர். நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. அவர் இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைத்து கொடுக்கிற தேவன். அவன் நிச்சயமாக எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடியாக நான் எதிர்பார்க்கிற நன்மைகளை அவன் நிச்சயமாக நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று என் அன்பு தேவ பிள்ளைகளே முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். எப்படி எசேக்கியா கர்த்தர் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு முன்னும் பின்னும் ஒரு ராஜா இல்லையோ, யோபு என்ன சொன்னான்? அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பான்னு சொன்னாரே, அந்த நம்பிக்கை முழு நிச்சயமா நம்பி, அடுத்து பாருங்க, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். Praise the Lord. முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தான். எப்படி ஸ்தோத்திரப்படி ஏறெடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஏசப்பா
எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தன்படியாக அது நிறைவேற வழி இல்லை. தெரியும் எனக்கு நீ சொன்ன வாக்கு நிறைவேற எந்த சூழ்நிலை இல்லை, ஏது இல்லை. ஆனால் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எந்த சூழ்நிலை மத்தியிலும், எந்த அவிசுவாசமான சூழ்நிலை மத்தியிலும், எந்த கடினமான சூழ்நிலை மத்தியிலும், நடக்கவே முடியாத சூழ்நிலை மத்தியிலும், இந்த உலகத்தார் மத்தியில் காணப்படுகிற பரியாசங்கள், அவமானங்கள், நிந்தைகள் மத்தியிலும் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்க நான் முழு நிச்சயமாக நம்புகிறேன். எனக்கு நீ சொன்னபடியாக ஒரு குழந்தை தரப்பதற்காக சோத்திரம், எனக்கு ஒரு குழந்தை தந்து விட்டதாக சோத்திரம், 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 சோத்திரம் என்று தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தான். விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். இதுதான் இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த விசுவாசத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாருங்க, அந்த விசுவாசத்தில் வல்லவன் போது அடுத்து 22, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசம் தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும்படியாக ஆண்டவருக்குள் இந்த வல்லமை அவனுக்காக வெளிப்பட்டது. ஏசப்பாவுடைய வல்லமை ஆபிரகாம் சாராவுடைய சரீரத்தை தொட்டது. அந்த மகிமையான வல்லமை, அற்புதம் செய்கிற வல்லமை இந்த 2 பிள்ளை தொட்ட மாத்திரத்திலேயே 2 பேரும் வாலிப பிள்ளைகளாக மாற்றப்பட்டார்கள். அந்த வல்லமை சாராவுடைய கர்ப்பத்தில் இறங்கினது. ஆபிரகாமுடைய சரீரத்தை தொட்ட மாத்திரம் அந்த விந்துகள் உயிர் பெற்றது. 2 பேரும் தேவனுடைய வல்லமை, 2 பேருடைய சரீரமும் தேவனுடைய வல்லமை தொடப்பட்டு அவள் 2 பேருமே வாழ வயது உள்ளவர்களாக மாற்றப்பட்டார்கள். ஒரு வாலிப சகோதரனாக சகோதரியாக மாற்றப்பட்டார்கள். பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக எப்படி செங்கடல் 2ஆக பிளந்தது அதே விதமாக பாருங்க, அதே வல்லமை வெளிப்பட்டு நடக்கவே முடியாது, கற்பனை பண்ணி பார்க்க முடியாத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட, விஞ்ஞானத்தை வெட்கப்படுத்துகிற, மருத்துவத்தை வெட்கப்படுத்துகிற ஒரு அற்புதம் நடந்தது. கர்த்தர் சொன்னபடியே அருமையான ஒரு குழந்தையை பெற்றெடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். எல்லாரும் கைத்தடிக்க மகிமைப்படுத்துங்க. காரணம் என்ன? விசுவாசம். தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம். இதான் எழுத்தும்படியான விசுவாசம். இந்த ஆபிரகாமிடத்தில் என்ன விசுவாசம் காணப்படுகிறதோ அந்த விசுவாசத்தை தான் இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த விசுவாசத்தில் நாம் வளர வேண்டியது நாம் இருக்கிற வீட்டில் இருந்தே வளர வேண்டும். எங்கே போய் எங்க ஒரு விசுவாச வல்லமை முகாமில் போய் வல்லமை பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த கூட்டத்தில் போய் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியாது. நல்லா பாருங்க, அது கடைசியாக பாருங்க 23, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மட்டுமல்ல, அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். என் அருமையான தேவனுடைய பிள்ளை, உலகத்தில் உள்ள அத்தனை மக்கள் இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது அவனுக்காக அல்ல, அவனுக்கு மட்டுமல்ல, இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவராக நமக்காகவும் எழுதப்பட்டிருக்க. இப்படிதான் நீ இப்படிப்பட்ட விசுவாசத்தில் வளர வேண்டும், இந்த விசுவாசத்தில் வளர வேண்டும். இந்த விசுவாசத்தில் வர வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய காரியம், இந்த ஆபிரகாமுக்கு என்ன காணப்பட்டதோ அது உன்னிடத்தில் காணப்பட வேண்டும். நீ விசுவாசத்தில் அவனை போட வல்லவனாக மாற வேண்டும். அந்த விசுவாசத்தை நான் காணும் பொழுது என் வல்லமையை நான் உனக்காக வெளிப்படுத்துவேன். என் வல்லமையினாலே நீ எதிர்பார்க்கிற அத்தனை அற்புதங்கள், அடையாளங்களை உன் வாழ்க்கையிலே நான் கட்டளையிடுவேன் என்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை உள்ளன்போடு நாம் ஏற்றுக்கொள்வோமாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசம் தான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்பத்தை அவர்கள் காணவும் பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்து. அப்ப இந்த விசுவாசத்தை தான் இன்று நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். இந்த விசுவாசத்தில் வளருவீங்களா? இந்த விசுவாசத்தில் வல்லவனா மாறுவீங்களா? இந்த ஆபிரகாமிடத்தில் காணப்பட்ட விசுவாசம் உங்களிடத்தில் காணப்பட நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அமர்ந்து இந்த விசுவாசத்தில் வளரவங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆமென். ஒப்பு கொடுத்தால்தான் ஆசீர்வாதம். இப்போ பாருங்க, என் மகிமையான சில எச்சரிப்பான சில காரியங்கள் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் இன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு பல விதமான ஊழியக்காரரை தேடி ஓடுவ காரணம் என்ன? என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், நான் எதிர்பார்க்க நடக்க வேண்டும் சொல்லி பாருங்கள், ஏதோ ஒரு என்ன ஊழியக்காரே தெரியாது, எங்கேயோ ஒரு ஊழியக்கார தேடி ஓடி போற காரணம் என்ன? அதுவும் நீங்கள் வீட்டிலே இருந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம்.
மத்தேயு 17:15-20 ஜெபத்தோடு கேட்போம். அங்கே ஒரு சந்திரனுடைய சீசரத்திலே சுகமாக கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் அந்த சீசர்கள் எவ்வளோ போராடியும் சுகமாக்கவில்லை. அப்போ இயேசுப்பா வருகிறார். அந்த தகப்பன், ஆண்டவரே உங்கள் சீசரத்தை கொண்டு வந்தேன், என் மகனை இவர்களால் சுகமாக்க முடியவில்லை. உடனே அவிசுவாசம் உள்ள சந்ததி உங்களோட எவ்வளோ நாள் நான் இருப்பேன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த ஆவியை கடிந்து ஜெபிக்கிறார். அவனை விட்டு அந்த ஆவி புறப்படுகிறது, அற்புதம் நடக்கிறது. இதை பார்த்த உடனே ஆண்டவருடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட சீசர்களுக்கு தலை கைகால் புரியலை. ஒரே மண்டையில் குழப்பம். என்னடா இவர் சொன்னபடி அவர் கொடுத்த அதிகாரத்தின்படி தானே நம்ம ஜெபம் பண்ணோம், அதிகாரத்தில் தானே இந்த பிசாசு விரோதமாக நம்ம வந்தோம், ஆனால் அற்புதம் நடக்கலையே. இவர் வந்து சொன்ன மாத்திரத்தில் அற்புதம் நடந்தது. இது என்ன காரணம்? நம்ம மூலமாக இந்த அற்புதம் நடக்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் தனியாக இருக்கும்போது வந்து கேட்டாங்க, ஆண்டவரே இந்த அற்புதம் நடக்க முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? எங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏசப்பா, கொஞ்சம் சொல்லுங்க ஏசப்பா. கேட்ட உடனே ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார் ஆண்டவர். 20ஆம் வசனம், உங்கள் அவிசுவாசத்தினால் தானே. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்பாலே கடலை போய் தள்ளுன்னு சொல்ல அது அப்படியே ஆகும். உங்கள் அவிசுவாசத்தினாலே தானே. அப்ப அவிசுவாசம் சொல்லும்போது அவனுடைய விசுவாசம் இல்லாம இல்லை, ஆனால் தேவன் எதிர்பார்த்த போதிய அளவு விசுவாசம் இல்லை. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அப்போ காரணம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அவிசுவாசத்தை, அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அவிசுவாசத்தினால்தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் அங்கும் இங்கும் ஓடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஏசப்பாவே உறுதிப்படுத்தி கொண்டார். இதை நம்ம நிச்சயமாக ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏற்றுக்கொள்றீங்களா? சரி, அப்படியானால் இந்த அவிசுவாசத்திற்கு காரணம் என்ன? கவனிங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25 முதல் 32 வசனம். 4ஆம் ஜாமத்தில் எல்லாரும் அவங்க சீசன்லாம் படகுல ராத்திரில போய்கிட்டு இருக்காங்க. 4ஆம் ஜாமத்தில் அப்படியே ஒரு உருவம் வருது. எல்லாரும் பார்த்து பாருங்க, ஏசப்பா தான் வருகிறா. நான் ஆவேசம் இல்லை சொல்ல போனால் பச்சையா சொல்ல போனால் பேய்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ இனி இப்படி விட்டாச்சுன்னா ஏதாச்சும் செத்து போயிட போறான்னு சொல்லி ஆண்டவர் திடீர் டக்குன்னு வந்துட்டார். ஏய் நான் தாண்டா அப்படின்னு சொன்னார். எல்லாவற்றுக்கும் முந்திரி கொட்டையா இருக்கிற பேதுரு ஆச்சரியப்பட்டு, எதுக்கு ஆச்சரியப்பட்டான்? ஏசப்பா கடல் மேல தான் நடந்து கொண்டு வருகிறார். எல்லா சீசனும் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். அப்படி பார்க்குறான், இப்படி பார்க்குறான், தாங்க முடியல, கண்ணால நம்ப முடியல, ஆச்சரியம் அவனுக்கு. உடனே அவன் என்ன கேட்கிறான் பாருங்க, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் உண்மை போல கடலில் நடக்க எனக்கு உத்தரவு கொடுத்தார். இது ஒரு முக்கியமான காரியம். இதை வெறுமா சொல்ல நேரம் இல்லை. அவன் உத்தரவு கொடுத்த உடனே பாருங்க, நல்லா கவனிக்குது. அவன் ஏசப்பாவை பார்த்தான். ஏசப்பா வாய்ந்து புறப்பட்ட வார்த்தையை விசுவாசித்தான். வேற எதையுமே பார்க்கல. அந்த விசுவாசத்தோடு கடல் மேல வச்சான். ஏசப்பா போல அந்த விசுவாசத்தில் கடலின் மேல நடக்க ஆரம்பித்தான். ஆமென், ஆமென். ஆனால் நடந்த காரியம் என்ன? இங்கதான் ஒரு அருமையான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவிசுவாசத்துக்கு காரணம் என்ன கற்றுக் கொடுக்கிறார். 30ஆம் வசனத்தை பாருங்க. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்றான். இப்ப விசுவாசத்தோடு நடக்கிறவன் இப்ப பாருங்க, அதை வச்சிருக்க ஒரு பக்கம் வச்சிருங்க. அடுத்த பக்கம் பாருங்க. இப்ப பார்க்கிறான், கண்ட அங்க இங்க பார்க்கிறான், காற்றை பார்க்கிறான், கொந்தளிக்கிற கடலை பார்க்கிறான், பயங்கரமா இப்படி வருகிற பார்க்கிறான். பார்த்த உடனே பாருங்க, காற்று பலமாய்க்கிற கண்டு அதுக்கு என்ன? இப்போ சூழ்நிலையை பார்க்க ஆரம்பித்தான். சூழ்நிலையை பார்த்தான். ஐயோ என்ன கடல் மேல நம்ம நடக்கிறோமா? என்ன பயங்கரமான காற்று, என்ன பயங்கரமான அலை, இது மேல நம்ம நடக்கிறோம் என்று சொல்லி சூழ்நிலையை பார்த்தான். சூழ்நிலையை பார்த்த உடனே பயந்து, அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே அவனுக்கு பயம் வந்து விட்டது. இது இயற்கை. பார்த்தீங்களா? அந்த பயம் வந்த உடனே அந்த அவிசுவாசம் வந்தது. அந்த அவிசுவாசம் வந்த உடனே விசுவாசத்தில் நடந்தவன் கடலிலே மூழ்க ஆரம்பித்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆமென். அப்படி அந்த அவிசுவாசத்துக்கு காரணம் என்ன? சூழ்நிலையை பார்த்தான். சூழ்நிலையை பார்த்த உடனே பயம் வந்தது. அந்த பயம் வந்த உடனே அவிசுவாசம் வந்தது.
அந்த அவிசுவாசம் வந்த உடனே ஏசப்பாவுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இழந்து போனான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இது ஒரு அருமையான ஒரு பாடம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. இந்த அவிசுவாசம் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தடை என்பதை மறந்து விடாது இருப்பீர்களாக. அதை நம்ம பார்த்தோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை சொன்னேன் அல்லவா, அவன் விசுவாசத்திலே வளர்வதற்கு என்ன பண்ணான்? தேவனை நம்பினான், வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமா நம்பினான். சூழ்நிலையை பார்க்கவே இல்லை. சூழ்நிலையை பார்த்துட்டா பயந்திருப்பான், அவிசுவாசம் வந்திருக்கும், அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. இன்னைக்கு ஆபிரகாம் மூலமா கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னு சொன்ன நன்மை தேவ பிள்ளை, நம்ம எல்லாரும் விசுவாச சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி. நம்ம விசுவாசத்து மூலமா தான் ஏசப்பாவோட வல்லமை நமக்கு வெளிப்பட முடியும், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஒருபோதும் நம்ம சூழ்நிலை பார்க்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தில் வளர நினைக்கிற பிள்ளைகளுக்கு சூழ்நிலை மாறாதான் இருக்கும், விரோதமாக இருக்கும். அவ்வளவுதான், இது நடக்கவே முடியாது நடக்கிற அளவுக்கு சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலை பார்த்த உடனே பயம் வரும். அந்த பயம் வந்த உடனே அவிசுவாசம் வரும். அந்த அவிசுவாசம் வந்த உடனே எந்த அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த அவிசுவாசம் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பாவோட வல்லமை நமக்காக வெளிப்பட தடையாய் இருக்கிறது. அற்புதம் செய்ய தடை என்பதை தயவு செய்து உள்ளன்போடு ஏற்றுக்கொள்வீர்களாக. ஏற்றுக்கொள்றீங்களா? ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான வியாதி வந்த உடனே பார்க்கிறோம். பெரிய டாக்டர் சொல்லிட்டார், ஐயோ இந்த டாக்டர் சொல்லிட்டாரு, இனி அப்படிலாம் இந்த வியாதி சுகமாக வழி இல்லை. நம்ம சூழ்நிலையை பார்க்கிறோம். சூழ்நிலை பார்த்த உடனே பயம் வருகிறது. இனி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வாழ்நாள் போது இப்படி வியாதியோடு இருக்க வேண்டியதுதான், சந்தோஷம் சுகவீனமாக இருக்க வேண்டியதான். சூழ்நிலை பார்க்கிறோம், பயம். அந்த பயம் அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது. அந்த அவிசுவாசம் ஒரு நாளும் தெய்வீக சுகத்தை நமக்கு கொண்டு வராது. கடன் பிரச்சனையை பார்க்கிறோம். ஐயோ என் வருமானம் இவ்வளவுதான், ஆனால் கடன் பிரச்சனை இருக்கிறது. இந்த வருமானத்துக்கு ஏற்றார் போல எப்படி என் கடன் பிரச்சனை நான் நீக்க முடியும், எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? சூழ்நிலையை பார்க்கிறோம், பயம் வருகிறது. அந்த பயத்து மூலம் அவிசுவாசம். கர்ப்பத்தின் கனி, ஐயோ எனக்கு வயதாகி விட்டது, டாக்டர் இப்படிலாம் சொல்லிவிட்டார்களே, இனி கர்ப்பனுக்கு ஆசைப்பட முடியாது, உன் கர்ப்பத்து விலை விடுதலாம் இருக்கிறது, கர்ப்பம் தரிப்பது கூடாத காரியம், கடினமான காரியம் சொல்லிவிட்டார்களே. உடனே நம்ம சூழ்நிலை பார்க்க, ஐயோ இனி அவ்வளவுதானா, எனக்கு குழந்தை பாக்கியமே கிடையாதா? சூழ்நிலையை பார்க்கிறோம், டாக்டர் சொன்னதை பார்க்கிறோம், பயம் வருகிறது, அவிசுவாசம் வருகிறது. வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், ஐயோ ஒவ்வொரு நாளும் வியாபாரம் இவ்வளவுதான் நடக்கிறது, இப்படியே நடந்தா என் வியாபாரம் அப்படியே முழுகி விடுமா, எனக்கு ஆசிரமே கிடைக்காதா? இன்றைக்கு நடக்கிற வியாபாரத்தை பார்க்கிறோம், சூழ்நிலையை பார்க்கிறோம், பயம் வருகிறது, அவிசுவாசம் உண்டாகிறது. ஆதலால் தான் வியாபாரத்திலே நாளுக்கு நாள் விருத்தி இல்லாமல் போய்விடுகிறோம். இன்றைக்கு குடும்பத்தில் சொல்கிறேன், தாறுமாறாக குடித்து வெறித்து கொள்கிற கணவன்மார்கள், மனைவிக்கு துரோகம் பண்ற கணவன்மார்கள் காரியத்தை பார்க்கும்போது பிள்ளைகள் நினைக்கிறாங்க, மனைவி நினைக்கிறாங்க, ஐயோ இனி ஒரு மனம் திரும்ப வழி இல்லை, ரட்சிக்கப்பட வழி இல்லை, இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சூழ்நிலையை பார்க்கிறோம், பயப்படுகிறோம், அவிசுவாசம். அந்த அவிசுவாசம் ஒரு நாளும் கணவனை ரட்சிக்காது. பிள்ளைகள் வாலிபரத்தில் தாறுமாறாக அலைகிறார்கள், குடிக்கிறார்கள், லாகரி மஸ்து கண்ட பிள்ளைகளோடு சுத்துகிறார்கள். ஐயோ என் பிள்ளையோட வாழ்க்கை நாசமா போச்சு, என் பிள்ளை மனம் திரும்ப வழியே இல்லையே. சூழ்நிலையை பார்க்கிறோம், பயம் வருகிறது, அவிசுவாசம். அந்த அவிசுவாசம் நம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் மனம் திரும்ப வைப்பதற்கு ஏதுவாக இருக்காது. நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஏதுவாக இருக்காது. வழக்குகள் நமக்கு விரோதமாக மூகாந்தரம் இல்லாமல் வழக்குகள் நீண்டு கொண்டே போகிற, ஐயோ நீண்டு கொண்டே போகிறதே, அவ்வளவுதானா, இது முடிவே இல்லையா, என் வாழ்க்கை அப்படியே முடிந்து விடுமா? சூழ்நிலை பார்க்கிறோம், பயம், உடனே அவிசுவாசம், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. திருமண காரியம் வயதாய் கொண்டு போகிறது, எனக்கு ஏற்ற துணை கிடைக்கிற வழியே இல்லையே, பாருங்க அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே தான் போய்விட வேண்டும் என்று நினைக்கிறோம். சூழ்நிலை பார்க்கிறோம், பயம், அவிசுவாசம். அந்த அவிசுவாசம் ஆண்டவர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணியிருக்கிற துணையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடை பண்ணுகிறது. ஆம், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் அன்பாக சொல்கிறேன், ஏசப்பாவுக்கு காலம் ஒரு பொருட்டே கிடையாது. எந்த காலத்தில் அற்புதம் செய்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு எத்தனை வயதானாலும் சரி, பிள்ளை பெறாமல் எத்தனை வயது கூடினாலும் சரி, திருமணமாக எத்தனை வயது ஆனாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஏசப்பாவுக்கு காலங்கள் ஒரு பொருட்டே கிடையாது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் குடும்ப பிரச்சனை வரும்போது நாம் சூழ்நிலையை பார்க்கிறோம், உடனே பயம் வருகிறது. ஐயோ அவ்வளவுதான், இது நடக்க வழி இல்லை,
இதுக்கு இந்த பிரச்சனை தீர வழி கிடையாது, இது குணமாக வழி கிடையாது, இது ஆசிரியப்பட வழி இல்லை, இன்னும் அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சு போயிடுச்சு. சூழ்நிலையை பார்க்கிறோம், பயம் வருகிறது. அந்த பயம் அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவரை, ஏன் இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? உங்கள் அவிசுவாசத்தினால் தானே. அந்த அவிசுவாசம் அந்த மாத்திரத்திலேயே ஏசப்பாவுடைய கரத்தை அந்த அவிசுவாசம் கட்டி போடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்படியே கட்டி போடுகிறது. உங்கள் அவிசுவாசத்தினால ஏசப்பா அர்ப்பணம் செய்ய முடியாதபடிக்கு, உங்களுக்காக வல்லமை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு அவருடைய கைகளை நீங்களே உங்களுடைய அவிசுவாசத்தை கட்டி விடுகிறீர்கள். ஆமென். ஆதலால் மிக கவனமாய் இருப்போம். நீ விசுவாசித்தால் அதோட மகிமை காண்பாய். நாம் தரிசித்தல்ல, நாம் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அவர் உண்டென்று விசுவாசிக்கணும். அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். கடைசி பகுதி ஒரு அன்பான எச்சரிப்பையோடு நான் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதுதான் முக்கியமான பகுதி. இந்த வார்த்தையில் உள்ள கடைசி கால அடையாளம். இந்த அவிசுவாசத்தின் மூலம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள பாருங்க. இந்த அவிசுவாசத்தின் மூலமாக தமிழ்நாட்டிலிருந்து உலகம் எங்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தாங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறபடியினால்தான் காரணத்தை அறியாதவர்களாக. ஆமென். நல்ல கவனிங்க. இது ஏன் என்கிற காரணத்தை அறியாதவர்களாக, இது என்னுடைய அவிசுவாசம் என்கிற அந்த காரணத்தை அறியாதவர்களாக தரிசனங்களை தேடி போகிறார்கள். தரிசனங்களை தேடி போகிறார்கள். யார் எவர் என்று பாராதபடிக்கு எங்கெங்க என்னென்ன ஊழியக்காரர் என்ன சொல்றான்னு சொல்லி பாருங்க, தரிசனங்களை தேடி போகிற பார்க்கிறோம். இது நிமித்தமாக இன்றைக்கு உலகம் எங்கும் ஆவிக்குரிய உலகம் தரிசனத்துக்கு அடிமையாகி கிடப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு தீர்க்க தரிசனத்தை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊழியக்காரத்தில் போகலாமா, இந்த ஊழியத்தில் போகலாமா, இந்த டிவியில் இவரை பார்த்தா சரியா தெரியும், அவர்கிட்ட போகலாமா, இவருக்கு ஃபோன் பண்ணலாமா, இவருக்கு ஃபோன் பண்ணலாமா. எனக்கு இன்னைக்கு 17 வருஷமாக டிவி ஊழியத்தை தந்திருக்கிறார். எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் சாதாரணமாக ஜப குறிப்பு கொடுப்பாங்க. ஜப குறிப்பை கொடுத்து விட்டு, பிரதர் கர்த்தர் என்ன சொன்னார்? இன்னைக்கு என்னமோ ஊழியக்காரர்கள் தெய்வமாக நினைச்சிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு உலகத்தில் காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் பார்க்கிறோம். பாருங்க, இன்னைக்கு நிறைய நான் பார்க்கிறேன். ஒரு பல சகோதரி பல மக்கள் எடுத்து சொல்லி இருக்கிறாங்க, பிரதர் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், பிரதர் நீங்க சொல்ற உபதேசம் எல்லாம் சரிதான், ஆனா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் கிட்ட இல்லை. ஏன்னா நாங்கள் பல பயங்கரமான பிரச்சனை மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதால் எங்கேயாவது ஒரு ஊழியக்காரத்தில் போய் ஒரு 4 நல்ல வார்த்தையில கேட்டால் எங்களுக்கு ஆறுதலாக இருக்க முடியுது. அதுக்காக தான் போகிறோம் பிரதர், வேற ஒன்றும் இல்லை பிரதர். எங்களுக்கு அதுதான் இப்போ தேவை. எங்களுக்கு எப்படி இல்லை, இந்த உபதேசம் கேட்கறதுக்கு மனது இல்லை. இது அருமையான பிள்ளைகள் சொன்ன ஒரு வார்த்தை. இந்த சுபாவத்தின்படியாக பாருங்கள், யார் எவருன்னு தெரியாமல் ஊழியக்காரர்களை தேடி போகிறபடினால்தான் இன்றைக்கு பைபிளை கையில் எடுத்தவங்க எல்லாரும் தீர்க்கதரிசிகளாக மாறிவிட்டார்கள். அதுக்கு இன்னொரு காரணம், இந்த பைபிளை எடுத்து ஊழியத்துக்கு வந்துட்டேன், வாயை திறந்து 4 வார்த்தை தீர்க்க சொல்லாவிட்டால் ஜனங்கள் என்னை ஒரு ஊழியக்காரராக மதிக்க மாட்டார்கள் என்பதற்காக இன்றைக்கு தாறுமாறான காரியங்களை தீர்க்க சொல்ல இருப்பதை என பார்க்கிறோம். என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலம் அதிகமான சொல்ல விரும்பல, ஏன்னா முக்கியமான ஒரு காதி போகிறேன். இது புரிந்து கொள்வீங்க. இன்னைக்கு தரிசனம் தரிசனம் என்று சொல்லி விசுவாசத்தை கொலை செய்து கொண்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு அருமையான ஊழியக்காரர் நடத்துகிற ஒரு அருமையான ஊழியக்காரர் தான், வருகை குறித்து நல்ல சொல்லுகிற அருமையான ஊழியக்காரர் தான். ஆனால் சில காரியங்கள் ஒத்துப்போகாத காரியங்கள் உண்டு. இந்த வார்த்தையின்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான டிவி சேனல் இன்னைக்கு தரிசனம் தரிசனம் என்று ஜனங்களுடைய விசுவாசத்தை கொலை செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சின்ன பிள்ளைகள், விசுவாசத்தில் வளர வேண்டிய பிள்ளைகளை தரிசனம் தரிசனம் சொல்லி விசுவாசத்தில் கொலை பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன காலம் இந்த காலம் அல்ல. நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அது பின்னால் வர ஒரு காலம், லேட்டர் ரெயின். பாருங்க, மாம்சமான யாவர் மேலும்,
சின்ன குழந்தைகளுக்கு தனியாக ஸ்பெஷலாக சொல்லல. அது என்ன காலம்? மாம்சமான யாவர் மேலும் சொன்னா அந்த யாவர்கள் லிஸ்ட்ல கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல இந்துக்கள் அடங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதலில் ஏராளமாக இந்துக்கள் ரட்சிக்கப்படுவாங்க, முஸ்லிம்கள் ரட்சிக்கப்படுவாங்க, கத்தோலிக்க மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க, பெயர் கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க, புத்த மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போஸ்தலர் 2:38 கீழ்ப்படிவாங்க. அப்பொழுது எல்லார் மேலேயும் கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் அவர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிற ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. அது இப்பொழுது அல்ல, மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இதன் பின்னால் உங்களுக்கு திட்டவட்டமாக உங்களுக்கு இந்த செய்தி கொடுக்க ஆசைப்படுகிறேன். அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நான் பார்க்கிறோம், அநேக பிள்ளைகளை நான் பார்க்கிறோம். நிறைய பேர் சொல்றாங்க, சிஸ்டர் நான் ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ண போறேன், நீங்கள் அங்கே போங்க. அந்த சகோதரி அப்படியே சொல்லிடுவாங்க, பிரதர் நான் ஒரு பிரதர்கிட்ட ஜெபம் பண்ண போறேன், நீ அங்கே போங்க பிரதர். அந்த பிரதர் அப்படியே சொல்லிடுவாங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தரிசித்து அல்ல, நாம் விசுவாசித்து நடக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு தரிசனம் 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 என்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த உலகம் எங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஏராளமான ஊழியக்காரர்கள் யார் எவனு தெரியாமல் அழிந்து திரிந்து கொண்டிருப்பது தான் விசுவாச துரோகம். இதுதான் கடைசி கால ஒரு அடையாளம். இதை பார்த்தா ஆண்டவர் சொன்னா இது இப்படி இருக்குங்கிறனால தான் கடைசி நாளில் நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ. இன்னைக்கு விசுவாசத்தை காண முடியல. யாரை பார்த்தாலும் தரிசனம். எங்க போன 2 வார்த்தை கிடைக்க எந்த ஊழியக்காரர் சொல்ல மாட்டார். ஆனால் இன்னைக்கு பார்க்கிறோம், ஊழியக்காரங்க மூலமா இருக்கிற வார்த்தை என்ன, தரிசனம் மூலமா சொல்ற வார்த்தை என்ன, தீர்க்கதரிசனம் மூலமா சொல்ற வார்த்தை என்ன. அம்மா உன் மண்ணை எடுத்து யாரோ உனக்கு செய்வன வச்சிருக்கிறாங்க, உன் முடிய எடுத்து யாரோ செய்வன வச்சிருக்கிறாங்க, உங்க ட்ரெஸ்ஸை யார் மூலமா எடுத்து அதை வச்சு உங்களுக்கு செய்வன வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு விதமாக 20 ஆவி ஏவப்பட்டிருக்கு. இப்போ நான் ஜெபம் பண்ணல 10 ஆவி வெளிப்பட்டு 10 ஆவி அப்படியே இருக்கு. அடுத்த ஜெபத்தில் அந்த 10 ஆவியை விரட்டுவோம். என்ன இது கேவலமான ஒரு காரியம். இது நடக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு தீர்க்கதரிசனம் உண்டு. ஆனால் இதுதான் கடைசி கால அடையாளம். இன்றைக்கு உலகமே தரிசனம் தரிசனம் தீர்க்க தரிசனம் என்று அங்கும் இங்கும் அலைகிற காலம். இந்த தரிசனம் தரிசனம் என்று ஓடுவது கடைசி கால அடையாளம். பாருங்க, இதான் விசுவாச துரோகம். இந்த விசுவாச துரோகம் கண்டிப்பா கடைசியில் நடக்கணும். இந்த விசுவாச துரோகம் நடக்கிற இந்த நாட்கள்ல தான் கேட்டின் மகன் வெளிப்படுவான். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் இயேசுவின் ரகசிய வருகை வராது. அப்ப இன்றைக்கு காணப்படுகிற விசுவாச துரோகம் தரிசனம் தரிசனம் என்ற அழைவதன் மூலமாக காணப்படுகிற விசுவாச துரோகம். கேட்டின் மகன் சீக்கிரமாக வெளிப்பட போகிறான் என்பதற்கு அடையாளம் இயேசுவோட ரகசிய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிற என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். பி கேர்ஃபுல். இதோ நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். உங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? சரி, இப்ப பாருங்க, தீர்க்க தரிசனம் உண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியின் அபிஷேக காலத்திலே தீர்க்க தரிசனம் 1 கொரிந்தியர் 14:4 படியாக சபையின் பக்தி விருத்திக்கு தீர்க்க தரிசனம் அவசியம். குறி சொல்வதற்கல்ல. எப்படி சபையின் பக்தி? நாம சபை பிரச்சனையோடு வருவாங்க, கண்ணீரோடு வருவாங்க. பிரதர் எனக்கா ஜெபம் பண்ணுங்க சொல்லும்போது பாருங்க, ஆண்டவர் அவங்களுக்கு தைரியம் உண்டாகும்படியாக அவள் பக்தி விருத்திக்கு ஏதுவான ஆறுதலான வார்த்தை சொல்லுவார். மகளே பயப்படாத, நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் பயப்படுற? நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். நீ திடமனதாயிரு. நீ என் பாதத்தில் அமர்ந்து மட்டும் என்னை மகிமைப்படுத்தி கொண்டே இரு. நம்பிக்கையோடு என்னை சோத்திரம் பண்ணி கொண்டே இரு மகளே. நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். நீ பயப்படுற காரியம் உனக்கு வராது. பயப்படாது. திடமனதாயிருந்த உன் காரியங்களை நடப்பி நான் உனக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராக இருப்பேன் என்று சொல்லி இப்படியாக ஆண்டோட வார்த்தை நமக்கு வெளிப்பட உண்மையான அபிஷேகத்தை பெற்ற மக்கள் மூலமாக இதுதான் நமக்கு ஆறுதல், இதுதான் நமக்கு தைரியம், இதுதான் நமக்கு பக்தி விருத்தி, இதுதான் தீர்க்க தரிசனம். ஆனால் இன்றைக்கு தரிசனம் தரிசனம் என்று குறி சொல்லுகிற ஊழியமாய் மாறிவிட்டது.
குறி சொல்கிற ஊழியமாய் மாறிவிட்டது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியின் அடிப்படையில் கடைசியாக ஒரு அன்பின் எச்சரிப்போடு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஜெபத்தோடு கேட்கிறீங்களா? பிலேயாம், என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிலேயாம், அவன் ஒரு தீர்க்கதரிசி, மறந்து விடாதீங்க. ஆனால் அவனை குறித்து என்ன வேதம் சொல்கிறது பாருங்கள். என்னாகமம் 22:7 சொல்கிறது, அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமிடம் போய் அந்த ராஜா சொன்னதை அவனுக்கு அறிவித்தார்கள். பாருங்க, குறி சொல்லுதலுக்குரிய கூலி. அப்படியே தீர்க்கதரிசிங்கிற போர்வையிலே அவன் முழுவதுமாக குறி சொல்கிறவனாய் காணப்பட்டிருக்கிறான். இங்க பாருங்க, யோசுவா 13:22 பாருங்க, முக்கியமா இஸ்ரவேல் புத்திரர், தொடர்ந்து வாசித்துக் கொள்ளுங்க, பிலேயாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசியே இல்ல, அந்த தீர்க்கதரிசி எப்படியா மாறிட்டான்? குறி சொல்கிறவனா மாறிட்டான். இந்த பிலேயாம் என்னும் குறி சொல்கிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். பார்த்தீங்களா? பணத்திற்கும் புகழ்ச்சிக்கும் ஆசைப்பட்டு இந்த தீர்க்கதரிசியாகிய பிலேயாம் குறி சொல்கிறவனாய் மாறினது போலதான் இன்றைக்கு ஆவிக்கிற உலகம் இப்படிப்பட்ட பிழையாமனாலே நிரப்பப்பட்டிருக்கிறது. எங்க பார்த்தான் பிழையாம், எங்க பார்த்தான் பிழையாம், எந்த சபையில பார்த்தான் பிழையாம், எந்த ஊர்ல பார்த்தான் பிழையாம். பணத்துக்கும் புகழ்ச்சிக்கும் ஆசைப்பட்டு இந்த பிழையாம் எப்படி குறி சொல்கிற ஊழியக்காரனா மாறினானோ அதே விதமாக தான் இன்றைக்கு பணத்துக்கும் புகழ்ச்சிக்கும் ஆசைப்பட்டு வாயில வந்ததெல்லாம் சொல்கிறார்கள், மனுஷர்களுக்கு இஷ்டமான காரியங்களை பிரியப்படுத்தும்படியாக. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமே சொல்கிற ஊழியக்காரர்கள் இன்னைக்கு பெரிய விட்டதை நாம் பார்க்கிறோமா? காரணம் யாரு? நீங்கள் தான் என்பதை மறந்து விடாதீங்க. தரிசனம் தரிசனம் தீர்க்க தரிசனம் என்று ஓடுகிற தேவனுடைய பிள்ளையே, இப்போதான் முக்கியமான பதியோடு முடிக்க போறேன். இது ஏற்கனவே 4 வாரங்களுக்கு முன்பாக கடைசி கால அடையாளம் கெஞ்சி ஜெபிகள் பகுதியில் சொல்லப்பட்ட காரியம். கடைசி கால அடையாளத்தில் மிக பிரதானமாக இந்த வேதத்தில் சொல்லப்பட்டது ஊழியக்காரர்களை குறித்து தான். இது உண்மை, தவறான எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த கடைசி நாட்களிலே பிரதான அடையாளம் ஊழியக்காரர்கள் தான். இந்த ஊழியக்காரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் திட்டவட்டமாய் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறது. ஆனால் எந்த ஊழியக்காரர்கள் இதை சொல்லி பாருங்க, ஜனங்களை எச்சரிக்க தைரியம் இல்லை. ஆனால் கிருபையாக இந்த அடிமைக்கு இப்படிப்பட்ட எச்சரிப்பை கொடுக்க கர்த்தர் என்னை கிருபையாக தகுதிப்படுத்தியிருக்கிறார். அருமையான பிள்ளை, நான் தைரியமாக சொல்கிறேன். கவனிங்க, நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார் அவர் காலத்தில் நடக்கும்படி சொன்னாரு. அது எது கிடையாது. நோவா ஒரு காலத்தில் வல்லமையான ஊழியக்காரன், ஆனால் கடைசியில் பின்னாட்களில் குடித்து வெறித்து வஸ்திரம் விலகி நிர்வாணமாய் கிடந்தான், ரட்சிப்பை இழந்து கிடந்தான். இது எதற்கு அடையாளம் சொன்னார்? விழுந்து போன ஊழியக்காரர்களுக்கு அடையாளம். ஒரு காலத்தில் வல்லமையான ஊழியக்காரர்கள் இருந்திருப்பாங்க, ஆனால் இப்பொழுது அபிஷேகத்தை இழந்து பணத்துக்கும் பொன்னாசைக்கும் பெண்ணுக்கும் இடம் கொடுத்து பாருங்க, புகழ்ச்சி இடம் கொடுத்து விழுந்து போயிருப்பாங்க. ஆனால் அருமையான பிள்ளைகளே, அப்படி கடைசி காலம் விழுந்து போன ஊழியக்காரர்களால் நிரம்பி இருக்கும் என்று இந்த வேதம் எச்சரிக்கிறது. முதலாவது பார்த்தீங்களா, அப்போ இந்த விழுந்து போன ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வருகிற தரிசனமும் தீர்க்க தரிசனமும் எப்படிப்பட்டதா இருக்கும்? சிந்தியுங்கள். இரண்டாவதாக, செழிப்பு 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 என்று வெறுமனை செழிப்பை மட்டுமே குறித்து உபதேசம் பண்ணுகிற ஏராளமான ஊழியக்காரர்கள். இந்த செழிப்பு செழிப்பு என்று வெறுமனை செழிப்பை மட்டுமே உபதேசமாக சொல்கிற இந்த ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வருகிற தரிசனமும் தீர்க்க தரிசனமும் எப்படிப்பட்டதா இருக்கும்? சிந்தியுங்கள். ரோமர் 16:18 கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறவர்கள் இவர்கள். இந்த கடைசி காலத்தில் இயேசுவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிற மக்கள் லட்சக்கணக்காக உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த ஊழியத்தை ஆதாய தொழிலாக எண்ணிக்கொண்டு தெருவுக்கு தெருவு சபை வைத்துக்கொண்டு 5 பேரை 10 பேரை வைத்துக்கொண்டு இன்றைக்கு வயிற்றுக்காக ஊழியம் செய்கிற மக்கள்.
தமிழ்நாட்டில் ஏராளம், கேரளாவில் ஏராளம், இந்தியாவில் ஏராளம், உலகமெங்கு ஏராளமான வயிற்றுக்காக ஊழியம் செய்கிற மக்கள். அப்படியான நான் சொல்லவில்லை, வேதம் சொல்கிறது. இந்த வயிற்றுக்காக ஊழியம் செய்கிற மக்களுடைய இந்த ஊழியர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற இந்த தரிசனமும் தீர்க்க தரிசனமும் எப்படி இருக்கும்? சிந்தியுங்கள். மீகா 2:11 அடிக்கடி நான் திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கிறேன். மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சரசத்தை மதுபானத்தை குறித்து பிரசங்கிப்பானே, ஆனால் அவனே இந்த ஜனங்களுக்கு ஏற்ற பிரசங்கியாக இருப்பான். இந்த கடைசி காலத்தில் மனம் போகிற போக்கின்படியாக அபத்தமானதை உரைக்கிற ஊழியக்காரர்கள் இருப்பார்கள். ஒரு உதாரணம் போதும். உபவாசத்தை காட்டிலும் டான்ஸ்ல வல்லமை. என்ன ஒரு அபத்தம் பாருங்க, என்ன ஒரு பயங்கர மனம் போகிற போக்கின்படியாக பேசுற ஊழியக்காரர்கள், அபத்தமானதை உரைக்கிற ஊழியக்காரர்கள், திராட்சரசத்தை மதுபானத்தையும், ஓ நீ பாவம் செஞ்சால் பரவாயில்ல, நீ பரலோகத்துக்கு போய் விடுவாய். இப்படிப்பட்ட மனம் போகிற போக்கின்படியாக போய் அபத்தமானதை உரைக்கிற ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற தரிசனமும் தீர்க்க தரிசனமும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? சிந்தியுங்கள். Be careful. 5வது மத்தேயு 24:11 ஆண்டவரே சொல்லிவிட்டார், கடைசி நாட்கள் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி இருப்பார்களா? மத்தேயு 7:15 ஆட்டுத்தோலை போர்த்திக் கொள்வார்கள், ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். நல்ல கவனிங்க. ஆனால் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். ஆட்டுத்தோலை போத்துக்கிட்டு வருவாங்க, உங்கள்கிட்ட அவ்வளவு சாதுவா இருப்பாங்க பார்க்கறதுக்கு, ஆனா உள்ளத்தில் பட்சிக்கிற ஓநாய்கள். இந்த கள்ள தீர்க்க தரிசிகளால் கடைசி காலம் நிரம்பி இருக்கும் என்று ஆண்டவர் இந்த ஊழியக்காரர்களை குறித்து அவ்வளவு பயங்கரமாக எழுதி வைத்திருக்கிறார். அப்படியானால் உள்ளத்தில் பட்சிக்கிற ஓநாய்களாய் இருந்து அவள் வாயில வருகிற தரிசனமும் தீர்க்க தரிசனமும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? சிந்தியுங்கள். 6வதாக அடிப்படை உபதேசமாகிய ரட்சிப்பையே நீ மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் பெறணும், அபிஷேகத்தை பெற்று நீ ரட்சிக்கப்பட்டு நீ ஆண்டவருக்கு ஆயத்தமாக வேண்டுமென்ற ஊழியம் சுவிசேஷத்துக்குரியது. இந்த அடிப்படை உபதேசமாகிய ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்த தைரியமில்லாத சுவிசேஷகர்கள், அந்த தைரியம் இல்லாதபடினால இன்றைக்கு போய் உலகமெம்பை சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இன்னைக்கு அங்கங்க சபை கட்டி பாருங்க செட்டில் ஆகிட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த சுவிசேஷோட வாயிலிருந்து வருகிற தரிசனமும் தீர்க்க தரிசனமும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? கடைசியாக 2 பேதுரு 2:1-3 கள்ள போதகர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கள்ள போதகர்கள் எப்படி இருப்பான்னு சொன்ன வார்த்தை வாசித்துக் கொள்ளுங்க. 3 சொல்றாரு, இந்த கள்ள போதகர்கள் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக்கிக் கொள்வார்கள். Be careful. இந்த கடைசி காலம் கள்ள போதகர்களால் நிரம்பி இருக்கிற காலமாயிருக்கும். அது எப்படி? பொருளாசை உள்ளவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக்கிக் கொள்வார்கள் சொன்னால் அவர்களோட வாயிலிருந்து புறப்படுகிற அந்த தரிசனமும் தீர்க்க தரிசனமும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? சிந்தியுங்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த வாஸ்தர் யாக்கோபு 3 என்று நினைக்கிறேன் பாருங்க, 1 என் சகோதரரே அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக. Be careful pastors. வயிற்றுக்காக ஊழியம் செய்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, Be careful. பெரிய ஊழியக்காரர்கள் ஏமாற்றி ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற அருமையான போதகர்மாரே, தவறான சத்தியத்தை கொடுத்து ஏமாற்றி கொண்டிருக்கிற அருமையான போதகர்மார்களே, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பு நான் கொடுக்கவில்லை. வேதத்தில் கடைசி காலம் இந்த ஊழியக்காரர்களை குறித்து தான் கவனமாக இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இது உண்மை, இது சத்தியம். அப்ப இப்படிப்பட்டவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனமும் தரிசனமும் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு சாத்தான் தீர்க்க தரிசனம் உரைத்தான் பார்த்தீங்களா?
அதுதான், அதற்கு அடையாளம்தான் இந்த தரிசனமும் தீர்க்க தரிசனம். சாத்தான் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்த ஆதாம் ஏவாள் எப்படி இழந்து போனார்களோ, உங்கள் ஆத்துமாவை இழந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உங்கள் ஆத்துமாவை இழந்து போடாத காத்துக்கொள்ளுங்க. என் அருமையான தேவ பிள்ளையே, நாம் தரிசித்த அல்ல, நாம் விசுவாசித்து நடக்கிறோம். நோ மோர் விஷன். வேண்டாம் அந்த விஷன்லாம். தரிசனம் அடைய வேண்டாம், ஓட வேண்டாம். விசுவாசத்தில் பலப்படுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம், அந்த விசுவாசம் உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாவிட்டால் ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு வெளிப்பட முடியாது, முடியாது, முடியாது. இது உண்மை. நான் சொல்வ தயவாக ஏற்றுக்கொள்ளுங்க. அழகா for we walk by faith not by sight. இந்த தரிசனம் தீர்க்க ஓடுவதுதான் கடைசி கால விசுவாச துரோகம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இதுதான் கடைசி கால ஒரு அடையாளம், வேதத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அடையாளம். இந்த உலகத்தில் எத்தனையோ ஊழியக்காரர்கள் கடைசி கால அடையாளம் என்னென்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அடையாளம். அப்ப இந்த கடைசி கால எச்சரிப்புக்கு செவி கொடுங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பார்க்கிற இந்த விசுவாசத்தில் நீங்க வளர நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எபிரேயர் 12 பார்க்கிற ஒன்றில், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பாருங்க. இஸ் தி ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்துக்கு ஆசிரியரே இயேசப்பா தான். அவர் நோக்கி பார்த்து என்ன பண்ணணும்? லூக்கா 17:5 அருமையான வசனத்தை வாசிங்க. நீங்க அப்போஸ்தலர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசப்பா கிட்ட வந்து சொல்கிறார், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசப்பா கிட்ட வந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க பாருங்க. இதுதான் இன்னைக்கு நாம் ஏறெடுக்க வேண்டிய ஜெபம். இயேசப்பா, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். இயேசப்பா, இப்ப எங்களுக்கு இருக்க இந்த விசுவாசம் போதாது, இதை வச்சு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுக்கு ஆபிரகாமை போல விசுவாசம் வேண்டும், அவனை போல விசுவாசத்தை வல்லவனா மாற வேண்டும் சொன்னா நீர்தான் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். ஆபிரகாமை போல நடக்க நீர்தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏசப்பா, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. எவ்வளவு அருமையான ஒரு ஜெபம்! இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுத்திருக்கிறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தரிசித்தல்ல, நாம் விசுவாசித்து நடக்கிறோம். கடைசி கால அடையாளம் முதல் பகுதி எழுத்தின்படியான விசுவாசம், அடுத்த பகுதி ஆவிக்குரிய பிரகாரமான விசுவாசம். அது ஒரு விசுவாச துரோகம். அது முடிந்தால் அடுத்த வாரத்தில் நம்ம தியானம் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கு தரிசனம் என்று தமிழ்நாட்டிலிருந்து உலகமெங்குமாக கர்த்தருடைய பிள்ளைகள் பலவிதமான ஊழியக்கால தேடி ஓடுகிறார்களே, இதுதான் விசுவாச துரோகம். இது ஒரு கடைசி கால அடையாளம். கேட்டின் மகன் வர ஆயத்தமாக இருக்கிறான். இந்த விசுவாச துரோகத்தின் மூலமாக, அதன் மூலம் ஏசப்பாவின் ரகசிய வருகை சீக்கிரமாக நிறைவேற ஆயத்தமாக இருக்கிறது. கேட்டின் மகன் வந்திருப்பான், இருக்கவன் நமக்கு தெரியாது, ஏற்றவர்கள் தான் வெளிப்படுவான். ஆனால் இப்பவே அவன் ஒரு பெரிய ஆளாக இருப்பான் உலகத்தில் ஒரு இடத்துல, சடனாக அவன் வெளிப்படுவான். இதை குறித்து இது நல்ல அருமையாக பின்னாட்களில் தியானம் பண்ணுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அருமையான செய்திகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தி உங்களுக்கு இனிமையாக இருந்திருக்கும், இன்பமாக இருந்திருக்கும். நிச்சயமாக இந்த செய்தியை கேட்டு உணர்வு பெற்றிருப்பீங்க. நமக்கு 11:30 மணிக்கு ஆங்கில ஆராதனை இருக்கிறபடினால, நம்ம செய்திக்கு அதிகமான நேரமானபடினால நமக்கு செபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இது முதல் பகுதி. இந்த நேரத்தில் நாம் இந்த ஆராதனை முடிக்கும்படியாக நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி பாருங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரத்தை மறுபடியும் எடுத்து வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் இயேசு நமக்காக ஆயத்தமளிக்க நூற்றுக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் நிறைவேற இடமே இல்லாமல் இருக்கலாம், ஏது இல்லாமல் இருக்கலாம், சூழ்நிலையே இல்லாமல் இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம், என் அன்பு பிள்ளையே, என் தேவ பிள்ளையே, என் மகனே, என் மகளே,
நீ சூழ்நிலையை பார்க்காத. என் அன்பு பிள்ளையே, நான் தெரிந்தது என் பிள்ளையே, சூழ்நிலையை பார்க்காத, என்னை மட்டும் நோக்கி பார். நீ சூழ்நிலையை பார்த்து உனக்கு பயம் வரும். அந்த பயம் உனக்கு அவிசுவாசத்தை கொண்டு வரும். அந்த அவிசுவாசம் உனக்காக என் வல்லமை வெளிப்படுத்த கூடாதபடிக்கு என் கைகளை கட்டி போட்டு விடும். கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் கண்ணீரோடு, இயேசப்பா, விசுவாசிகளோட தகப்பனாய் ஆபிரகாமில் காணப்பட்ட அந்த விசுவாசத்திலே நான் வல்லவனாக மாறு, என்னையும் அப்படியாக உருவாக்கும். என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று எத்தனை பேர் கண்ணீரோடு ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் கண்ணீரோடு இப்பவே ஜெபிக்க ஆரம்பிச்சு இருக்கிறீங்க? ஜெபிங்க, இப்போதே தொடங்குங்க. இன்றைக்கே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் உண்மையான ஜெபத்தை கேட்டு, உண்மையான விண்ணப்பத்தை கேட்டு, உங்கள் இதயத்தை அறிந்து நிச்சயமாக இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் அவரால். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட அத்தனை பிள்ளையோட வீட்டில் இறங்கி வருவீராக. ஆண்டவரே, நீ தெரிந்த இந்த பிள்ளைகள் யாவரும் இந்த நாளில் கேட்ட வார்த்தைப்படி விசுவாசத்தில் வீரர்களாக மாறட்டும். இந்த விசுவாசம் இருந்தால் தான் விசுவாச வீரர்கள் பட்டியலே எங்கள் பெயர் எழுதப்பட முடியும். அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் எங்கள் பெயர் எழுதப்பட்டால் தான் நாங்களும் பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களோடு கூட உம்மோடு கூட உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆண்டவரே, இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் உங்க பெயர் எழுதப்பட இப்பொழுதே ஒப்புக்கொடுங்க. ஆமென் ஐயா. வார்த்தை கேட்ட அத்தனை பிள்ளைகளும் விசுவாசத்தில் வளர்ந்து அந்த விசுவாச வீரருடைய பட்டியலில் நம்முடைய பிள்ளையோட பெயர் எழுதப்படுவதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவருடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். இன்றைக்கே பிள்ளைகள் ஒரு அற்புதத்தை காணும்படியாக என் ஆண்டோடைய கரம் நீட்டப்படட்டும். உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாக ஒரு விஷயம் ஆண்டவரே கிருபையாக ஒரு விஷயம் உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி இந்த சத்தியம் உண்மை என்பதை நிரூபிக்கும்படியாக யார் யார் வியாதியோடு இருக்கிறார்களோ அந்த வியாதி இருக்கிற பிள்ளைகளுடைய வல்லமை தொடுவீராக. யார் யார் என்னென்ன பிரச்சனையோடு இருக்கிறார்களோ அந்த பிரச்சனையுடைய வல்லமை தொடுவீராக. எல்லா சாத்தானின் வல்லமை தொட்டு அழித்து போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே இப்போதே குடும்பங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. இப்போதே குடும்பங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. எல்லா பிரிவினைகள் அழிக்கப்படுவதாக. சமாத்தை கெடுக்கிற சாத்தானை காலில் போட்டு நசுக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே இப்போதே நான் ஒவ்வொரு குடும்பத்துக்கு அற்புதத்தை எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவரே, நீர் குடும்பங்களிலே மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். அடுத்த வார செய்திக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய நாமத்தில் விளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தோடு இவ்வளவு நேரம் செய்தி கேட்டக்கா கர்த்தர் ஸ்தோத்திரம். நிச்சயமாக இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு உங்களை விசுவாச வீரர் பட்டியலில் உங்கள் பெயரை எழுத வைக்க கர்த்தர் கிருபை செய்வார். தொடர்ந்து 11:30 மணிக்கு அருமையான ராபின் ஸ்டீஃபன் மூலமாக கொடுக்கிற ஆங்கில செய்தி மகிமையான வெளிப்பாடுகள் கேட்க தவற வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம்.
அர்ப்பணித்தே என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதய வாசம் செய்யும்.